ஸ்ரீமஹாகணபதயே நமः. ஸ்ரீ குரு ஹரிஹர பிரம்மாதி சகல தேவதாய நமः. ஸ்ரீமாத்ரே நமः. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆலமர் செல்வன் என சொல்லக்கூடியதான திரு தட்சிணாமூர்த்தி பகவானது அனுக்கிரகத்தை நாம் அனைவரும் பெறுவோம். யாதொரு செயல் இருந்தாலும் அச்செயலிலே முன்பு சொன்னதை போலவே விநாயக பெருமானின் அருள் என்பது, திருவருள் என்பது கட்டாயம் இருக்க வேண்டும். அது தொடர்ந்து குருவருளும் நிச்சயமாக தேவைப்படும். குருவருளும் திருவருளும் இணைந்தாலே ஒரு செயலானது பூரணத்துவத்தை அடைகிறது. அதனாலே எல்லாம் வல்ல சிவபெருமானின் அவதார அம்ச வடிவமனாக இருக்கக்கூடியதான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை பற்றி இன்றைய பதிவிலே காண்போம். குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோஹிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ. மந்திரத்தின் பொருள்: குரவே சர்வலோகானாம், அனைத்து லோகங்கள், அதாவது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் போன்றதான 14 லோகங்கள் இருக்கிறது. அந்த எல்லா லோகங்களையும் ஆளக்கூடியதான, பிரபஞ்சத்திற்கும் குருவாக இருக்கக்கூடியதான அனைத்து லோகத்தின் குருவே, குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம், பவரோகங்களை எல்லாம் நீக்கி, அஜ்ஞானத்தை நீக்கி, விஞ்ஞானம், மெய்ஞானம் போன்றதான அருள் ஞானத்தை வழங்கக்கூடியதான பவரோகங்களை நீக்கும் மருந்தானவரே பிஷஜே பவரோஹிணாம். அடுத்தது நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. சகல வித்தைகளுக்கும் நீதி புதையலே, தென்னமர் செல்வா, அதாவது தென் திசையை பார்த்து அமர்ந்திருக்கக்கூடியதான தெய்வமே, சிவபெருமானின் அம்சமாக இருக்கக்கூடியதான மூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை உம்மை வணங்குகிறேன் என்று இம்மந்திரம் இருக்கிறது. இதுவும் கூட கட்டாயம் நாம் அனைவரும் தெரிந்திருக்கக்கூடியதான, நம் அனைவருக்கும் தெரிய வேண்டியதான மந்திரம். அதனாலே இதன் பொருள் அறிந்து அனைவரும் பூஜையின் பொழுது சொல்லும்படியாக உங்களை வேண்டி வணங்குகிறேன். நன்றி.